everyone, this is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு நம்ம வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கோம். டே 3 டூரில் இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட வந்து 150+ வெஸ்டீஜியன்ஸ் வந்து இந்த டூர் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு யூரோப் டூர். ரொம்ப லக்ஸூரியஸாக இந்த டூரை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வெஸ்டேஜ் மூலிமா ஃப்ரீயாக நம்ம வந்து இந்த டூரை வந்து என்ஜாய் பண்ணுறோம். வெஸ்டேஜ் பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இதுதான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணிச்சு. அந்த ஸ்பார்க் நம்பிக்கையோடு எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஃபோக்கஸ்டாக அந்த பிஸ்னஸை பண்ணேன். ஒரு நாள் கூட இது வந்து இதுக்காக லீவ் எடுக்காமல் ஃபோக்கஸ்டாக அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணேன். நடுவில் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி, கல்யாண, காது குத்து, ஃபங்க்ஷன், நம்மளோட என்டர்டைன்மெண்ட் எதுக்குமே இடம் கொடுக்கல, ஸ்பேஸ் கொடுக்காம கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து பண்ணதுனால தான் இந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ఆపర్చునిటీ நமக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமா நம்ம லைఫ్ మారుతుంది. ఈ జన్మకు సార్థకత చేసుకోవాలి. ఆ సార్థకత ఏంటి అన్న வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வாய்ப்பை நம்ம சரியாக எடுத்து சின்சியராக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது, உலகம் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து மாறிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் வந்து நீங்கள் ஃபாரின் டூர் இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா எத்தனை ஃபாரினர்ஸ் வராங்க, எத்தனை பேர் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் எத்தனையோ பேர் வந்து அப்படியே வந்து குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க, வெளியே வரதில்லை. அப்படியே வந்து அவங்க ஊர், அவங்க வீடு, அதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் வெளியே வந்து பாருங்கள் எத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டெல்லாம் வந்து இருக்க இடப்பிடம், கொடுத்த உடை, உள்ள உலகத்துக்கு மாறி இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு வீடு இருக்கும் கண்டிப்பாக. அது அடுத்து வந்து கார் இருக்கும், அடுத்து வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த டூர் என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டூர் அப்படிங்கிறதுக்கு மக்கள் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குதுலாம். வெளியே வந்து பார்க்கும்போது வெளிநாட்டில் மக்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும், நமக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் பெரிய லெவலில் நம்ம திங்க் பண்ண முடியும், யோசிக்க முடியும். ஓகே, பாருங்கள் அந்த வியூ, பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நேற்று ஒரு ரோயல் ஆப்பிள் இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது நான் ஒரு சில வீடியோஸ் ஷார்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து సార్ ఎంతసేపు దీని గురించి అనుమానపడమేనా? వెల్కమ్ కన్నడా, గుడ్ మార్నింగ్. సంపాదించడానికి మంచి అవకాశం ఉంది. సో ఎక్కడ పని చేసినా మనం అమ్మకం ప్రతి ఒక్కరం గురించి, కానీ ఇక్కడ డబ్బు ఉంది, దాంట్లో సెక్యూరిటీ ఉంది, సెలబ్రిటీస్ అవుతాం ఇక్కడ. సో పైన కనబడుతున్న నంబర్కి ఉండేది హైదరాబాద్ అల్వాల్లో కంపెనీ ద్వారా నేను సొంత ఇల్లు కూడా తీసుకున్నాను, 2 కార్లు కూడా తీసుకున్నాను. ఇక మీరు అనుమానపడాల్సిన అవసరం లేదు. సబ్బు పేస్ట్ షాంపూ మార్చుకోవాలి, వాళ్ళు తెలిసిన వాళ్ళకి చెప్పాలి. ఏంటంటే సబ్బు పేస్ట్తో మార్చుకుంటే ఎక్కడ డబ్బులు వస్తాయని ఒక కన్ఫ్యూజన్ అనేది ఉంటుంది. స్టార్టింగ్లో నాకు కూడా అలాగే ఉంటుంది. జస్ట్ ఇంట్లో షాప్ మార్చుకోవాలి, మన వెస్టేజ్లో పడుగు పెట్టాలి. అది రిలీజ్పోయినా పర్వాలేదు, దాని కంటే మాత్రం రాగలుగుతాం. ఇంట్లోనే మనం డబ్బులు సంపాదించాలి. తొందరగా వచ్చేసేయండి. థ్యాంక్ యూ అండ్ విష్ యూ వెరీ ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டேன். அதுக்கு சரியான ஒரு பலன் கிடைக்கல. இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுக்கிட்டு எந்த ஒரு ட்ரிப்பு போக முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அப்படியே வந்து உண்மையிலே இதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோம். ஸோ பல நாடுகளுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ ஒரு புது அனுபவங்கள், அதே மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லா இடத்துக்கும் அவங்க மெம்பர் போகக்கூடிய ஃப்யூச்சரில் வந்து வரக்கூடிய எல்லா ட்ரிப்லேயும் ஃபேமிலி போக முடியுன்ற விஷயம் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூலிமா எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு மேட் அப்ளைன் அண்ட் ஆல் என்டையர் டீம் ஸ்டேஜ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், பிலீவ் பண்ணி பண்ணுங்கள். இந்த இடத்துல சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி
போனீங்கன்னா கண்டிப்பாக 906 நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்லா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சுவிட்சர்லாந்து ட்ரிப்பில் இருக்கோம். நெக்ஸ்ட் இயர்க்கான ட்ரிப் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இருந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ட்ரிப் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் தான். க்ரூஸ் ட்ரிப் அப்படிங்கிறது நார்மலாக ஏதோ ஒரு ஷிப்பில் ஏற்றி போகிறது கிடையாது. அந்த ஷிப் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஷிப். நம்ம வேறு ஒரு கண்ட்ரி அங்கேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி ஒரு வீடியோ கூட இதுக்கு முன்னாடி க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. 1500 பேருக்கு மேலே வந்து அந்த க்ரூஸ் ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோஸ் கூட குரூப்பில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு மெமரி வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. அந்த இதை வந்து நம்ம கடைசி காலத்தில் நம்ம வந்து யூஸ் என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஏன்னா நம்ம லைஃப் கடைசி காலத்தில் போயிட்டு என்னன்னா நம்ம லைஃப் ஒன்றுமே இல்லை, நம்ம வாழ்க்கை சரியாக வாழவே இல்லை, கடவுள் மேலே அது இதுன்னு குற்றம் சொல்ல முடியாது. அதனால் வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையிலையும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து க்ரூஸ் ட்ரிப் இருக்குது. சில்வர் டைரக்டர் அன்னியப்போ எல்லாருமே வந்து வர முடியும். ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்க. அந்த க்ரூஸ் ட்ரிப்பை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து அந்த ஃபாரின் டூரை நான் வந்து வெஸ்டேஜ் மூலிமா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இடத்துல நம்ம சதீஷ் யூசிடி இருக்கார். அவரு ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சதீஷ் இந்த டே 3ல ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நமக்காகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எஸ்பெஷலி இந்தியன் பீப்புள்ஸ் நம்ம இங்கே வந்து சுவிட்சர்லாந்தில் ஸ்விஸ் அப்படின்ற வார்த்தையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காதில் கூட கேட்டிருக்க மாட்டோம் நெக்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடி இருக்கோம், ஜாப்காக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் வெஸ்டேஜ் கிடைக்கும் போது அதை சின்சியர் அண்ட் சீரியஸாக எடுத்து பண்ணுறதுக்கான பலனை வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொன்னால் போல் அடுத்தடுத்து நமக்கு நிறைய ஃபோக்கஸ்டான டூர் க்ரூஸ், லண்டன், ஸ்காட்லாண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ஸோ அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டூர்ஸ் நிறைய இங்கே வரும்போது நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லாக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் 2 லேக்குக்கு பக்கத்தில் நடுவில் ஒரு இன்டர்லாக் வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு நம்ம கீழே இருந்து அந்த வில்லேஜ்லேருந்து மேலே ஹில் டாப்புக்கு வரதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணாலும் அது சீக்கிரமாக பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமான லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு மேலே வந்துடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண சரவணன்றது எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஸோ எடுத்து சூப்பராக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன். நீங்களும் அந்த இடத்துக்கு வர முடியும். தேங்க்யூ சதீஷ். இப்போ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம டீமோட டாப் லீடர்ஸ், நமக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம லீடர் லட்சுமி நாராயணன் சார். அவருக்கு ஒரு சில விஷயங்கள் டூரை பற்றியும் விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. Good morning friends, I'm Lakshmi Narayanan. இது வந்து எனக்கு வந்து 2வது இன்டர்நேஷனல் ட்ரிப்பு. 2017 ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு அடிமை வேலை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தேன். இப்போ முழுமையான சுதந்திரமாக பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்ம இப்போ ஸ்டேஜை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. யூனிவர்சல் ப்ரோக்ராம் டைரக்டராக இந்த யூரோப்பியன் ட்ரிப்பு வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் ஆச்சு. அது வந்து ஒரு ஏஷியன் ட்ரிப், ஒரு யூரோப்பியன் ட்ரிப் ஆச்சு. இப்போ இந்த V20 அதாவது 20th இயர் செலிப்ரேஷனில் நம்ம கௌதம் பாரி சார் எப்படி வந்து ஒரு வருஷம் மினிமம் அப்படின்ற மாதிரி அது இந்த இடத்துல பண்ணி எல்லோரும் அதை கேட்டிருக்கோம். 2025 பிப்ரவரியில் ஒரு இன்டர்நேஷ்னல் க்ரூஸ், சாதா க்ரூஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் ட்ரிப் வந்து இதே ஆகஸ்ட் कितना मजा कर रहे हैं ये हम आपको दोनों मिलके बता नहीं सकते, पर कमी पता है क्या है, आप यहाँ पर और रंजीत जी थोड़ा सा इसको दिखा दो, थोड़ा सा रिव्यू दिखा दो। हम एक ही लेक दिखा रहे हैं आपको, दूसरा नहीं दिखाएंगे क्योंकि ज़्यादा दिखाने तो आएंगे नहीं, तो इसीलिए दूसरा लेक आपको आकर देखना पड़ेगा।
ஒரு லீடரை நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. கீழே வேடிக்கை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு மேல இருக்கிற லீடர்ஸ் மட்டும் தான் இதை அனுபவிக்கணும்ன்ற எந்த சாபமும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அதிர்ஷ்ட தேவதை என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க, பட் அது யார் யார் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பிளான் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 250 பேர் பேன் இந்தியா இன்க்ளூடிங் நேபாளிலேருந்து சில நண்பர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் வடகிழக்கு மாநிலமான சிக்கிம்லேருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளான்டாக ஒர்க் பண்ணுறாங்க. லீடர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் இந்த டாப்புக்கு எலிஜிபிள் பர்சன் தான். இதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை யாரும் வந்து ப்ரெஷர் போடுறதா நினச்சிட்டு இந்த ஒர்க்கை செய்யாது. ப்ரெஷராக செய்யுங்க, சந்தோஷமாக ஈடுபாட்டோட மனப்பூர்வமாக லவ்வபலாக அஃபெக்ஷனாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு லீடராக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இந்த அருமையான ஒரு வேலையில் உங்கள் எல்லாருக்கையும் ஒரு சொல்கிறது இந்த இடம் என்னென்னா இன்டர்லாக்கின்னு ஒரு ஏரியாவில் ஹார்டர் டூன்னு 1323 அடி யூரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய கட்டத்தில் அதிக உயரமான ஒரு இடத்துலேருந்து நாங்கள் பேசியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சோம்னா டிஸ்ட்ரிக்ட் இந்த நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த தம்பி சரவணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அனைவருக்கும் விஷயங்கள் ஹாப்பி மூமெண்ட் இன் வெஸ்டேஜ் எவ்ரி டே எவ்ரி இயர் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வந்து அடுத்த டூரில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ, விஷுவல்.